ஆமா, உன் பேர் என்ன? உன்னை பத்தி யாருமே எதுவுமே சொல்லலையே. நான் இந்து. உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே தெரியலையே. நல்லா படிச்ச பொண்ணு மாதிரியே இருக்க. ஆமா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு டீச்சர் ஆகி உங்களை மாதிரி பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் தான் ஆசை. அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சந்தர்ப்ப சூழ்நிலை கருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. எது? நீ கருணாவோட பொண்டாட்டியா? ஆரம்பத்துல இருந்தே ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. பொம்பளைங்க யாரும் என்கிட்ட பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைங்களை பார்த்தா எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களுக்கு மதிப்பே இல்ல. ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அடிமை மாதிரி இருக்கணும்னு. இந்த வீட்டு பொம்பளைங்க விடுற மூச்சு காத்து கூட ஆம்பளைங்களுக்கு எதிராக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனாலதான் எல்லாரும் வாயே திறக்காம அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா? சித்ராவுக்கு ஒளிஞ்சு நீ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். காலேஜுக்கு போக வேண்டிய டைம்ல அவ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? சித்ரா சின்ன பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு கூட. பிளஸ் 2ல அவதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவளுக்கு நல்லா படிச்சு IAS ஆகணும்னு ஆசை. காலேஜுக்கு போக வேண்டியவ இப்ப கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? இத தப்புன்னு சொல்லி யாரும் எதுவும்? இந்த வீட்ல யாருக்கும் அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? இந்த காலத்துல இப்படி ஒரு ஃபேமிலியா? இத பத்தி நான் இப்பவே சுகுணா கிட்ட பேசுறேன். வேணாங்க, நான் எவ்வளவோ தடவை சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஒரு படிச்ச பொண்ணா, அதுவும் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இப்படி ஒரு சின்ன பொண்ணோட எதிர்காலம் என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத என்னால பொறுத்துக்க முடியாது. நான் இப்பவே சுகுணா கிட்ட போய் பேசுறேன். சுகுணா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஹே, என்னடி ஆமான்னு இவ்ளோ சாதாரணமா சொல்ற? படிக்க வேண்டிய வயசுடி அவளுக்கு. இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, என் புருஷனும் இந்த வீட்டு ஆம்பளைங்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் என்னோட முடிவும். என்னையெல்லாம் +2 முடிச்ச உடனே கட்டி வச்சுட்டாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா நான் அது வரைக்கும் படிச்சதே அதிகம்னு தோணுது.